السلام عليك يا رسول الله. السلام عليك يا حبيبي يا نبي الله. முஸ்லிம்கள் ஏன் நோன்பு நோற்கிறார்கள்? அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது விதிக்கப்பட்டது போல் நீங்கள் நல்லவர்களாக மாறுவதற்காக நோன்பு நோற்க வேண்டுமென்று உங்களுக்கும் விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட வசனத்தின் மூலம் அனைத்து திறமையான முஸ்லிம்களுக்கும் நோன்பு நோற்க வேண்டும் என்றும் அவர்கள் நீதியை அடைய நோன்பு மாதத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் புனித குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. ஆனால் நீங்கள் அறிந்திருந்தால் நோன்பு நோற்பது உங்களுக்கு சிறந்தது. இன்றைய அறிவியலும் மருத்துவமும் வருடத்தில் ஒரு மாதம் நோன்பு நோற்பதன் பல ஆரோக்கிய நன்மைகளை உறுதிப்படுத்தியுள்ளன. இது வயிற்றை சுத்தப்படுத்த ஒரு சிறந்த வழியாகும். மேலும் மூளைக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது. புனித குர்ஆன் ரமலானில் அருளப்பட்டது. இஸ்லாத்தில் ரமலான் என்றால் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்ட நோன்பு மாதம் இஸ்லாத்தில் சிறந்த நற்பண்புகளை கொண்டுள்ளது. நோன்பு என்பது முஸ்லிம் நம்பிக்கையின் 4வது தூண். இது பக்தியையும் கடவுள் உணர்வையும் அடைவதற்கான ஒரு வழியாகும். குர்ஆன் வசனங்களில் ஒன்று தக்வாவை பற்றி குறிப்பிடுகிறது. அதாவது அல்லாஹ் கட்டளையிட்டதைச் செய்வதும் அவன் தடை செய்ததைத் தவிர்ப்பதும் ஆகும். ரமலானில் நோன்பு நோற்பது இஸ்லாத்தின் கட்டளைகளை நிறைவேற்ற உதவும் மிகச்சிறந்த வழிகளில் ஒன்றாகும். நோன்பு கட்டுப்பாட்டை கற்பிக்கிறது, உலக ஆசைகளை கட்டுப்படுத்தவும் பிரார்த்தனை மற்றும் தியானத்தில் நேரத்தை செலவிடவும் உதவுகிறது. ரமலான் பற்றிய குர்ஆன் வசனங்கள் இந்த உன்னத மாதத்தின் தேவைகள் மற்றும் பண்புகளை தெளிவாக விளக்குகின்றன. லைலத்துல் கத்ரின் சிறப்பு. அல்லாஹ் இந்த மாதத்திற்கு லைலத்துல் கத்ரை அதில் வைப்பதன் மூலம் சிறப்பு நன்மையை வழங்கியுள்ளான். நிச்சயமாக கத்ரின் இரவில் இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். கத்ரின் இரவு என்ன என்பதை உங்களுக்கு எது உணர்த்தும்? கத்ரின் இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அதில் தேவதூதர்களும் ரூஹ் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அனுமதியுடன் அனைத்து விதிகளுடன் இறங்குகிறார்கள். விடியல் தோன்றும் வரை அமைதி நிலவுகிறது. குர்ஆனின் மற்றொரு அத்தியாயத்தில் நாம் இந்த குர்ஆனை இஸ்லாமிய நாட்காட்டியின் 9வது மாதமான ரமலான் மாதத்தில் ஒரு பாக்கியம் மிக்க இரவில், அதாவது அல் கத்ர் இரவு இறக்கி அனுப்பினோம். நிச்சயமாக நமது வேதனை நமது இறைமையின் ஒருமையையும் வழிபாட்டின் ஒருமையையும் நம்பாதவர்களை அடையும் என்று மனிதகுலத்திற்கு நாங்கள் எப்போதும் எச்சரித்து வருகிறோம். லைலத்துல் கத்ர் என்பது ரமலானின் விலைமதிப்பற்ற ரத்தினம். இந்த இரவு 1000 மாதங்களை விட அதிக சிறப்புகளைக் கொண்டுள்ளது. முஸ்லிம்கள் இந்த இரவை பிரார்த்தனையிலும் தியானத்திலும் கழிக்கிறார்கள். துவா செய்து கடந்த கால பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுகிறார்கள். இந்த இரவில் இரட்சிப்பு உள்ளது. அனைத்து பாவங்களிலிருந்தும் சுத்திகரிக்கப்பட்டு ஒரு நீதியுள்ள முஸ்லிமாக மீண்டும் பிறக்க ஒரு வாய்ப்பு உள்ளது. ரமலான் பற்றிய ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவிப்புகளில் ரமலான் பற்றிய ஏராளமான மேற்கோள்கள் உள்ளன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் ரமலானில் நோன்பு நோற்கிறாரோ அவரது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். மற்றொரு ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக கூறப்படுகிறது, உங்களிடம் ரமலான் வந்துவிட்டது. அல்லாஹ் உங்களுக்கு நோன்பு நோற்கக் கட்டளையிட்ட ஒரு பாக்கியமிக்க மாதம். அந்த நேரத்தில் சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றன. மேலும் கலகக்கார ஷைத்தான்கள் சங்கிலியால் பிணைக்கப்படுகிறார்கள். அதில் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு உள்ளது. மேலும் அதன் நன்மையை இழந்தவர் உண்மையில் இழந்தவர். ரமலான் மாதத்தில் தர்மம் செய்ய வேண்டும். ரமலான் மாதத்தில் தர்மம் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. முஸ்லிம்கள் தங்கள் நன்கொடை மற்றும் கருணை செயல்களை அதிகரிக்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக ஜகாத் மற்றும் சதகா மூலம் செல்வத்தையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தவும் தேவைப்படுபவர்களுக்கு உதவவும். இதோ ஒரு விரிவான விளக்கம். ரமலான் மாதத்தில் தர்மம் ஏன் முக்கியமானது? ரமலான் என்பது ஆன்மீக சிந்தனை மற்றும் அதிகரித்த பக்தியின் ஒரு மாதமாகும். இது தர்ம செயல்கள் குறிப்பாக பலனளிப்பதாக நம்பப்படும் நேரமாக அமைகிறது. விடியற்காலை முதல் மாலை வரை நோன்பு நோற்பது பசி மற்றும் வறுமையுடன் போராடுபவர்களுக்கு பச்சாதாபத்தை வளர்க்கிறது. மேலும் தர்மத்தின் மூலம் தங்கள் இரக்கத்தை நீட்டிக்க முஸ்லிம்களை ஊக்குவிக்கிறது. செல்வத்தை சுத்திகரித்தல். இஸ்லாத்தின் 5 தூண்களில் ஒன்றான ஜகாத்
ஜகாத் செல்வத்தை தூய்மைப்படுத்துவதோடு அதன் ஒரு பகுதி தேவைப்படுபவர்களுக்கு மறுபகிர்வு செய்யப்படுவதை உறுதி செய்யும் ஒரு கட்டாய தர்மமாகும். தன்னார்வச் செயலாக சதகா ஜகாத்திற்கு அப்பால் தாராள மனப்பான்மையையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு வழியாக முஸ்லிம்கள் தன்னார்வத் தொண்டு நிறுவனமான சதகாவை வழங்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள். ரமழான் மாதத்தில் தர்மம் செய்வது இந்த வாழ்க்கையிலும் மறுமையிலும் அதிக வெகுமதிகளை தரும் என்று நம்பப்படுகிறது. ரமழான் மாதத்தில் தர்மத்தின் வடிவங்கள் ஜகாத் அளவுகோல்களை பூர்த்தி செய்யும் முஸ்லிம்கள் தங்கள் தகுதியான செல்வத்தில் 2.5% தேவைப்படுபவர்களுக்கு செலுத்த கடமைப்பட்டுள்ளனர். சதகா பணம், உணவு அல்லது ஆடைகளை நன்கொடையாக வழங்குதல், மற்றவர்களுக்கு உதவுதல் அல்லது ஒரு புன்னகையை வழங்குதல் உள்ளிட்ட எந்த ஒரு கருணைச் செயலையும் இது உள்ளடக்கியது. இப்தார் உணவுகள் நோன்பு நோற்பவர்களுக்கு இப்தார் உணவு வழங்குவது ரமழான் மாதத்தில் ஒரு பொதுவான மற்றும் மிகவும் மதிப்புமிக்க தொண்டு செயலாகும். உணவுக் கூடைகள் தேவைப்படும் குடும்பங்களுக்கு உணவுக் கூடைகளை நன்கொடையாக வழங்குவது புனித மாதத்தில் அத்தியாவசிய வாழ்வாதாரத்தை வழங்க முடியும். தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடைகள் வறுமை மற்றும் பசியைப் போக்க பாடுபடும் புகழ்பெற்ற தொண்டு நிறுவனங்களை ஆதரிப்பது ரமழான் மாதத்தில் கொடுக்க வேண்டிய மற்றொரு வழியாகும். ரமழானில் தர்மம் செய்வது பற்றிய ஹதீஸ்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமழானில் வழங்கப்படும் தர்மமே சிறந்தது என்று கூறினார்கள். அவர் மேலும் கூறினார், தர்மம் எந்த வகையிலும் செல்வத்தை குறைக்காது. பணிவு காட்டுபவரை அல்லாஹ் உயர்த்துகிறான். ஒரு பேரீச்சம்பழத் துண்டை தர்மமாக அளித்தாலும் கூட நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ்.